ஹாய் ஈவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆலயம் தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் வட்டத்தில் திருப்பட்டூர் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லமை படைத்த இந்த ஆலயத்தோட தல வரலாறு ஒரு காலத்தில் சிவபெருமான் மாதிரியே பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்திருக்குது. அந்த 5 தலைகள் இருந்த கருவத்தினால் சிவபெருமானும் தானும் ஒன்று என்று நினைக்கிறார். அதனால் சிவபெருமான் பிரம்மனோட 5வது தலையை ஒன்றை கிள்ளி எறிகிறார். அது மட்டும் இல்லாது அவருடைய படைக்கும் தொழிலும் இல்லாம போக என்று சாபம் உடுகிறார். நீங்க பூமியில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு பூஜை பண்ணி பிரம்மதேவர் வழிபட்டு வருகிறார். இந்த திருப்பட்டூர்ல இருக்கும் இந்த பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு இங்கேயே 12 சிவலிங்கத்தை வைத்து தானே ஒரு கிணறும் தோண்டி அந்த கிணற்றில் கிடைக்கும் தீர்த்தத்தை கொண்டு சிவபெருமானா பூஜித்து வருகிறார். அந்த பூஜையின் பலனாக தேவியும் சிவபெருமானும் மகிழ மரத்துக்கடியில் பிரம்மதேவருக்கு காட்சியும் கொடுக்குறாங்க. இந்த ஆலயத்தில் பிரம்மதேவருக்கு தனியாக ஒரு சன்னதியும் அமைக்க விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கு படைக்கும் ஆற்றலையும் கொடுத்து வழங்குறாரு. அதனால இத்திருத்தலத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு வழிபட்டவருக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த ஆலயத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவன் வழிபட்ட 12 சிவலிங்கங்களையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற எப்படியாப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த ஆலயத்தில் இருக்கும் பிரம்மதேவருக்கு சிவபெருமான் வழங்கி இருக்கிறாரு. அதனால இந்த திருத்தலத்துக்கு நம்ம சென்று வர நம்மளுடைய கடுமையான தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு தலையெழுத்தை மாற்றி பிரம்மதேவர் பக்தர்களுக்கு எழுதுறாரு. அந்த நம்பிக்கையோட இந்த ஆலயத்தில் 32 அகல் விளக்குகள் ஏற்றி வர பக்தர்கள் வேண்டும் வரத்தை கொடுத்தாலும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட நட திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரலும், மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரலும், வியாழக்கிழமை மட்டும் காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரலும் நடை திறந்திருக்கும். ஆலயத்தோட ரொம்ப முக்கியமான சிறப்புகள் பிரம்மா வைத்து வழிபட்ட 12 சிவலிங்க திருமேனிகளை நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம். அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம். பிரம்மதேவருக்கு தனியாக சன்னதி இருக்கு, அவரையும் தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்திலே உள்பிரகார சுற்றுலா பாதாள லிங்கேஸ்வரர் இருக்காரு, அவரையும் தரிசனம் பண்ணலாம். 18 சித்தர்களில் ஒருவரான பதஞ்சலி சித்தர் ஜீவசமாதி உள்ளே இருக்கு. பற்பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்ட மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் திருச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்திலையும், சமயபுரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. வியாழக்கிழமைகளை சிறப்பு பூஜைகள் இந்த திருத்தலத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் உள்சுற்று பிரகாரத்திலேயே கைலாசநாதர் ஆலயம் இருக்கு. ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி பெருமான் இங்கே பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் கைலாசநாதர் கோவில் உள் கருவறை சுற்ற நம்ம சுற்றி வர கருவறையில் மீண்டும் நம் பிறப்பெடுத்து வந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த சிறப்புமிக்க பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை பத்தின முழு விவரம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.